சிவமயமாக பின்னுக்கு மீனாட்சி அம்மன் கோயில் அதான் முன்னுக்கு இருக்குது. அவங்க எல்லாத்தையும் கதைச்சாங்கண்டா வீடியோ எடுத்து போடுறோம் உங்களுக்காக. நிறைய தொட்டில் கட்டி இருக்குது, நிறைய பிள்ளை வரம் கேட்டு. இந்த ஆலமரத்துல பாத்தீங்கன்னா வெள்ளை நாகம் இருக்குதான். முன்னுக்கு இருக்கிற அந்த புத்துல வந்து முருகன் கோயில் தான் பின்பக்கம். இடத்துல ஒரு சின்ன குட்டி அனுமன் கோயில் ஒன்று இருக்குது. முடி மீது தீபமாய் மடி மீது ஜோதியாய் அடிவாரம் வெம்மையாய் உனை காண்கிறேன். தீயினும் லிங்கம் ஜோதியில் தங்கும் பாய்ந்திடும் சுடராய் வான்வெளி தொங்கும் அருணாச்சலா உன் கோலமே. அருணாச்சலா உன் கோலமே. மனம் காண வர வேண்டும், தினம் தோறும் வரம் வேண்டும். மலையான நாதனே அருள்வாயப்பா. மலையான நாதனே அருள்வாயப்பா. சிவமயமாக தெரிகிறதே சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. புவனங்களாளும் அண்ணாமலையே இப்போ நம்ம பார்த்தது வந்து சிவன் கோயிலை பார்த்து நம்ம அதுக்கு பக்கத்துலேயே இருக்குது பின்னுக்கு மீனாட்சி அம்மன் கோயில் அதான் முன்னுக்கு இருக்குது. முன்னுக்கு அவங்கள மீனாட்சி அம்மன் கோயிலை பார்த்து தான் இங்கே வரோம் நம்ம சிவன் கோயிலை பார்க்குறதுக்கு. சரி, அப்படியே மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு முன்னுக்கு வந்தோடனே இவர் பிள்ளையார் இருக்கிறார். நம்ம இப்படியே வந்தவொடனே பழங்காலத்து கிணறாது இல்லை ஒட்டு கிணறாங்க. உனக்கு பிள்ளையாரை கும்பிடுங்க, அதை ஒரு அப்பா பிள்ளையாரை எல்லாரையும் காப்பாற்று. இவன் கமராக்கு வண்டி நடிக்காம மேடம் நடிக்கான். இப்படியே போயிட்டு கோயிலுக்குள்ள போவோம். நுவரெலியாவில இருந்து ஒரு அம்மாவும் அப்பாவும் தான் இங்க வேலை செய்யறாங்க. ஒரு வயதான 2 பேர் வேலை செய்யறாங்க. 1.5 வருஷமா வேலை செய்யறாங்களா, முள்ளுக்குள்ள இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் கதைச்சாங்கண்டா வீடியோ எடுத்து போடுறோம் உங்களுக்காக. எல்லாம் உங்களுக்காக தான். வாயாலே வட சுடுவார் நன்றாக, வாயாலே வட சுடுவார். இங்க வந்து அடுத்த கொட்டு கிணறு பெயிண்ட் அடிச்சது. இவரத்தையும் ஒரு கிணறு வச்சாங்க, அங்கேயும் ஒரு கிணறு, இவரத்துக்குள்ளேயும் ஒரு கிணறு. அது பிள்ளையார் கோயிலுக்கு மாத்திரம் பாராக்கல. இது வந்து மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு பாராக்கல. சரி, மீனாட்சி அம்மன் கோயில முன்னுக்கு இருந்து ஒரு ரவுண்ட் ஷாட் போடுவோமே நம்ம. ஆனால் ட்ரோனுக்கு வடிவ அந்த கோயில் தெரியுதில்லை. என்னண்டா வளைச்சி ஆலமரம் நிற்கிது, இங்கே மாமரம் நிற்கிது, இங்கே ஃபுல்லாக வளைச்சி மரமாக நிற்கிறதால வடிவ தெரியுதில்லை. இருந்தாலும் ஓரளவுக்கு எடுத்துரியம். அடுத்து அப்லோட் பண்ணுறோம். உள்ளுக்குள்ளே போய் பார்ப்போம். வாங்க அப்படியே உள்ளுக்குள்ளே போய் என்ன இருக்குது நிமிஷமாக பார்ப்போமா. கோயிலும் சுனையும் கடலுடன் சூழ்ந்த தட்சிண கைலாயா கோணீசா ஓம் நம சிவாய. நிறைய தொட்டில் கட்டி இருக்குது. நிறைய பிள்ளை வரம் கேட்டு வரவங்க இந்த கோயிலுக்கு வந்து வணங்குவாங்களாம். அவங்களுக்கு பிள்ளை கிடச்சிருக்குதாம். இது வந்து தேசத்து கோயிலாக போற்றப்படுதாம். 4ஆம் மாதம் பூரணைக்கு தானாம் இங்கே வந்து பெருசாக பூஜை செய்யப்படுதாம். அடுத்தது பூரணைக்கு பூஜை செய்கிறாங்க வெள்ளிக்கிழமை. அடுத்தது இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை 1 மணிலேருந்து 3 மணி வட்டும் இன்றைக்கு பூஜை ஒன்று நடந்துதாம். அங்கே பார்த்தோம்னா மதிலெல்லாம் யானை உடைச்சிருக்கு. யானை உடைச்சது அந்த ஏரியாக்களை யானையும் பாரதாம். ஆனால் இவங்க 2 பேரும் தான் நுவரெலியாவிலேருந்து வந்து இங்கே தங்கி அம்மாளுக்கு சேவை செஞ்சு கொண்டிருக்காங்க, பணிவிடை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இதை கூட்டுற, இதை துடைக்கிறது, அந்தந்த வேலையெல்லாம் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க.
உள்ளேயும் போகலாம் தான் நான் பூட்டிருக்காங்க. இப்போ பூசை முடிச்சு பூட்டிருக்காங்க. நம்ம உள்ளுக்குள்ள போய் பார்க்குறது அந்த அளவுக்கு நம்ம இன்றைக்கு அதுக்கேற்ற மாதிரி கோயிலுக்கு வர மாதிரி வரல. ரோட்டால் போகணும். நம்ம இங்கே வந்து நம்ம உங்களை காட்டுறோம், வளைச்சி ஃபுல்லாக காட்டுறோம். இந்த ஆலமரத்தில் பார்த்தீங்கன்னா வெள்ளை நாகம் இருக்குதாம். முன்னுக்கு இருக்கிற அந்த புத்தில் வந்து கருநாகம் இருக்குதாம். ரெண்டுமே வந்து மிகவும் சக்தி வாய்ந்ததாக காணப்படுகிறதாம். இது வந்து இங்கே நிறைய தெய்வத்தில் சத்தங்கள் எல்லாம் கேட்குமாமோ, நிறைய நடக்குமாமன்றாங்க. அது நீங்கள் ஒவ்வொரு ஆளும் உணர்வதை பொறுத்து இருக்குது. தெய்வம் எல்லாருக்கும் உண்டு தான். கிட்டத்தட்ட இதுக்குள்ளே மொத்தமாக ஒரு 4-5 நாபரம் கோயில் கண்டுட்டன் வந்ததுக்கு பார்த்துருக்கோம். எல்லாமே அடைச்சி வச்சிருக்காங்க. நான் நினைக்கிறேன் திருவிழா டைமில் மட்டும்தான் இதை திறப்பாங்களே, தெரியலை. அப்படியே உள்ளுக்கு ஒரு சின்ன குட்டி கிணறு ஒன்று இருக்குது. இது வந்து பெரும்பாலும் முருகன் கோயிலாக இருக்கணும். சொன்னால் மயிலும் வெயிலும் கொண்டு ஒரு சிலை இருக்கிறப்ப அது முருகனாக தான் இருக்கும். இது முருகன் கோயில் தான் பின்பக்கம். அப்படியே முன்பக்கத்தை பார்த்துட்டு வருவோம். இதுதான் முருகன் கோயில் முன்பக்கம். அப்படியே வந்தோம்டா மறுபடியும் ஒரு நாம்பரம் கோயில் இருக்குது. மீனாட்சி அம்மன் கோயிலை வடைச்சி கிட்டத்தட்ட இதோட 5வது நாம்பரம் கோயிலை நம்ம பார்க்க மாட்டேன் நினைக்கிறேன். இது பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மரமாக தான் இருக்குது. கோயில் ஃபுல்லாகவே மரம் தான் இருக்குது. கடைசி அப்படி வந்தோம்னு சொன்னால் இடத்துல ஒரு சின்ன குட்டி அனுமன் கோயில் ஒன்று இருக்குது. லாஸ்ட்டில் அப்படியே வந்து இவங்க தான் வந்து அந்த 1.5 வருஷமாக இங்கே தங்கி வாழ்ந்தேன். நுவரெலியாவிலேருந்து வந்த அந்த அம்மா அப்பாவும். கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பைரவர் கோயில் ஒன்று இருக்குது. இதுதான் மீனாட்சி அம்மன் கோயில். சரியா, நீங்களும் இந்த கோயிலுக்கு வந்து கும்பிடணும்னு சொன்னால் சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி, அதாவது தென்கிழக்கு பல்கலைக்கழகத்திலிருந்து சரியாக இந்த பாலம் ஒன்று உடைஞ்சிருக்குது. அந்த பாலத்துக்கு பக்கத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயில் அங்கேருந்து பார்க்கல வடிவ தெரியும். வளைச்சி வயல் இருக்கிறதால இங்கே வந்தாலும் நல்ல குழுகுலன்ற காற்று வேறு அடிக்குது. நல்லா இருக்கிற இடம், மனதுக்கு அமைதியாக இருந்து போகலாம். நீங்களும் வரணும்னா வாங்க. இந்த இடத்துல பேர் வந்து அட்டப்பள்ளம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன் கோயில். அங்கால பார்த்தீங்கன்னா நாராயண சுவாமி படுத்துற நிமிஷம் தாங்க முடியலையே. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலாட்டி டிஸ்லைக் பண்ணுங்க.